வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் தமிழ். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வெங்காயத்தாள் பராத்தா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வெங்காயத்தாள் பராத்தாவுக்கு ஒன்றுமே தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், என்னோடய பிளாக் லிங்க்ஸ், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மைதா மாவு நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்மளுக்கு ஒயிட் ஃப்ளார் தேவைப்படும். அதுக்கு தான் மைதா மாவு ஜலிச்சு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். அதே டைமில் பேக்கிங் பவுடர் தேவைப்படும், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும், சைனீஸ் மசாலா பவுடர் தேவைப்படும், எண்ணெய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாள், சுடு தண்ணி, நல்லாவே சுடு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியில் நம்ம சுடு தண்ணி சேர்க்குற தொட்டு க்ளூட்டன் தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நல்ல சாஃப்ட் மாவு கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்பவே சாஃப்டான மாவு நம்மளுக்கு இந்த பராத்தாவில் அச்சீவ் பண்ண முடியும். இங்கே மைதா மாவை நான் ஜலிச்சு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பும் பேக்கிங் பவுடரும் மைதா மாவில் நல்லா கலந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மாவு ஒன்றா கூடி வரும். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்பூனோ ஸ்பேட்டுலா வச்சு நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா சூடு கை பொறுக்காது. ரொம்ப சுடு தண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சுடு தண்ணி மாவில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நிதானமாக நல்லா பிசையலாம். சாஃப்ட் மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையுங்க. சாஃப்டாக மாவு வரும். இப்போ நல்லா பிசைஞ்சிருக்கேன். மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறேன். மாவு நல்லா ஊறியிருக்கு. 5 நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு. இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த எலாஸ்டிக் மாதிரி இல்லை. மைதா மாவு நார்மலாக நம்ம பிசைஞ்சோம்னா ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும். இதில் அந்த எலாஸ்டிசிட்டி இல்லை. எலாஸ்டிசிட்டி கம்மியாகிடுச்சு. ஏன்னா க்ளூட்டன் இல்லை சுடு தண்ணி சேர்த்துருக்க தொட்டு. மென்று சாப்பிட்ற மாதிரி நல்ல எலாஸ்டிக் மாதிரி மாவு வேணும்னா நீங்கள் சுடு தண்ணி சேர்க்காதீங்க. ரெகுலர் நார்மல் வாட்டரை நீங்கள் வந்து நார்மல் தண்ணியை நீங்கள் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டைங்களாக இந்த மைதா மாவை உருட்டிக்க போகிறேன். எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மாவாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். நாலுலேருந்து 5 பராத்தா தயார் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் இந்த உருண்டையை தோச்சி நான் வந்து ரொட்டி மாதிரி தேய்ச்சிட்ருக்கேன். ஈவனாக நம்ம ரொட்டி மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். இது தேய்க்கிறதுக்கு கூட அவ்வளோ சிரமப்பட தேவையே இல்லை. லைட்டாக தேய்ச்சாலே போதும். அது நல்ல ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ரொட்டி தயாராகிடும். இப்போ ப்ரெஷ்ஷால் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் பூசிகிட்ருக்கேன் உள்பகுதிக்கு. எதுக்குனாக்கா இது லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா ஃப்ளேக்கியாக நல்லாயிருக்கும். அந்த பொறன்னு நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா
எண்ணெய் பூசியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாள் தூவிட்டுருக்கேன். கொஞ்சமாக அந்த சைனீஸ் ஸ்பைஸ் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிருக்கேன். இப்போ ஈவன் லேயர் தூவின பிற்பாடு 2 சைட்லேருந்தும் நம்ம உருட்டி சென்டருக்கு சேர்க்கணும். சைட்ஸில் பிஞ்ச் பண்ணி நம்ம திருப்பியும் 2 சைட்லேருந்து உருட்டி இந்த மாதிரி ஒரு பராத்தா ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணணும். அப்போது மல்டி லேயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பராத்தாக்கு எப்படி நம்மளுக்கு லேயர்ஸ் கிடைக்கிறதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக லேயர்ஸ் வரும் பராத்தாவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பராத்தா கூட அதே மாதிரி நான் தயார் பண்ண போகிறேன். ரொட்டி தேய்ச்சிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் பூச போகிறேன். இப்போ வெங்காயத்தாள் ஈவன் லேயரில் தூவிருக்கேன். கொஞ்சமாக அந்த சைனீஸ் ஸ்பைஸ் பவுடர் தூவிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தூவிடலாம். 2 சைட்லேருந்தும் உருட்டி சென்டரில் உருட்டி எடுத்துன்னு வரணும். 2 சைட்லேருந்தும் ஈக்குவலாக. இப்போ சைடில் திருப்பி வச்சு 2 சைடும் உருட்டி சென்டர் கொண்டு வரணும். இப்போ ட்விஸ்ட் பண்ணி மேலே இன்னொரு பாலை வச்சு அமுக்கணும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரவுண்டு, அதாவது அந்த பராத்தா ரவுண்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எடுத்து ஒரு 4 பராத்தா இந்த மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திருப்பியும் நம்ம மாவில் துவச்சி இது தேய்ச்சி எடுக்க வேண்டியது தான். இது நீங்கள் தேய்ச்சி எடுக்கிற டைமுக்கு ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க மிதமான தீயில். இது ரொம்பவே கெட்டியாக நீங்கள் அமுக்கி நீங்கள் தேய்க்கிறதுக்கு போகாதீங்க. சாஃப்டாக இருக்கும் மாவு. ஸ்லோவாக நம்ம தேய்ச்சி எடுத்தாலே போதும். இந்த உள்ள சீல இருக்கிற வெங்காயத்தாள் வெளியே வந்துடும். ஸோ நம்ம நிதானமாகவே தேய்ச்சி எடுக்க வேண்டியது தான். தவா நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க பராத்தாவை தவாக்கு மாற்றி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வறுத்தெடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வறுக்கிறதுக்கு. 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எப்படி பராத்தா சப்பாத்தி எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த எட்ஜஸ்ஸு ஃப்ரை பண்ணணும். ஸோ 2 நிமிஷம் ஆச்சு ஒரு பராத்தா ஃப்ரை பண்ணுறதுக்கு எனக்கு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நொடியில் தயார் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஜஸ்ட் டீயோட இந்த பராத்தா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை தொடங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் அவ்வளோ க்ளூட்டன் ஒன்றும் இல்லை. க்ளூட்டன் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் அந்த ஒயிட் மாவு நம்மளுக்கு தேவை. அதுக்கு தான் நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோல் வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தாக்கா ஹோல் வீட் ஃப்ளார் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் அன் இஷ்யூ. எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா, இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ அருமையாக இந்த பராத்தா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 4லேருந்து 5 பராத்தா இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக அருமையாக வரும். இந்த பராத்தாவை நீங்கள் மெல்ல கூட தேவையில்லை. அவ்வளோ பட்டர் மாதிரி இருக்கும். வாயில் வச்சதும் கரையும். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த டெக்ஸ்டர் எல்லாம் தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப கம்மி எண்ணெய் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணல. ட்ராப்பாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே அருமையாக வந்தது.
அந்த வெங்காயத்தாள் வந்து ஃப்ரை ஆகும்போதே நல்ல மனம் கூடும். இந்த பராத்தாவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே அந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறது இன்னும் ஆடட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு. உங்களுக்கு சைனீஸ் மசாலா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இந்த சௌமீன் மசாலா, ஷெஸ்வான் மசாலா 10 ரூபா பேக்கெட்ஸு எல்லா கடையிலையும் விற்கிறாங்க. ஃப்ரைட் ரைஸ் மசாலா. ஸோ அது வாங்கி நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 10 ரூபா பொட்டலம் தான், அந்த பொட்டலம் வாங்கி நீங்கள் இதை மசாலா உள்ளே தூவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பராத்தா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அப்படியே சர்வ் பண்ணியிருக்கேன். கெச்சப் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது தொட்டுக்கிறதுக்கு எந்த கிரேவியும் தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த பராத்தா அண்ட் சாய், நம்ம இஞ்சி டீ சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.